போச்சோ, ஊர் நியாயம் அடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதே பொழப்பா போச்சு. சரி, எங்க போச்சோ? மா மா பாலை வச்சுட்டு எங்க போயிடுச்சு? இவர் வேற ஊர்லேருந்து கிளம்பினா ஃபோன் போடணுங்கிற இதே இல்லை. எப்போ பாரு நான் தான் போட வேண்டியதாக இருக்கு. எங்க இருக்கீங்க? வேற எங்க? சிதம்பரம் தாண்டியாச்சு. சீட் பெல்ட் போட்டு தானே வண்டி ஓட்டுறீங்க? நான் என்னைக்கு சீட் பெல்ட் போடாம ஓட்டிருக்கேன்? இங்க மொட்டை மாடியிலேயே காணோம். சொல்லுங்க. நான் இப்போ ஒரு மீம் அனுப்பிச்சிருக்கேன். இங்க வாங்க, உங்களுக்கு நல்ல பூசை இருக்கு. நான் கஷ்டப்பட்டு நானே கிரியேட் பண்ணதுரி. இதுல பெருமை வேற. ஏங்க உங்களுக்கு காமெடி பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையாக்கும். நீங்க வேணா பாருங்க, நான் குழந்தைக்கு அவர் பேரு தான் வைக்க போறேன். செருப்பாலே அடிப்பேன். பாப்போம் பாப்போம். ஜோக் எப்படி இருந்துச்சு? அதை விடுங்க. செக்கு வந்துருச்சு போல, சொல்லவே இல்லை. போன வாரமே டீல் முடிஞ்சிருச்சு. அட இத பாரு, கையில காசு கிடைச்ச உடனே சொல்லலாம்னு இருந்தேன். கண்ணு பட்டுடுமோ? என்னங்க எங்க இருந்து இப்படி பேச கத்துக்கிட்டீங்க? ஒண்ணுல அறிவு கட்டத்தனமா வண்டி ஓட்டுறேன். அது இருக்கட்டும், போன பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? என்னங்க? அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? என்னங்க என்னங்க ஒண்ணும் இல்ல. அம்மா எங்க போய் தொலைஞ்ச? என்னங்க என்னங்க எதுவும் பிரச்சனை இல்ல. ஏதாவது பேசுங்க. என்னங்க அம்மா வேணா வாங்க. என்னங்க ஏதாவது பேசுங்க. குட் பாய். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மேடம் கேட்குறாங்க. வீட்டில் உன்னோட அட்டகாசம் தாங்க முடியல. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று பைத்தியக்காரன். கவுன்சிலிங் அவனுக்கு இல்லை, உங்களுக்கு தான் கொடுக்கணும். இது பாருங்கம்மா, நான் கொடுத்த எக்ஸசைஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரியாயிடும். சிது, நான் சொல்லும்போது திருப்பி சொல்லணும், ஓகேவா? ஆ ஆ ஓகே. அம்மா
மா மா குட் அம்மா. சரி, இப்போ பா பா அப்பா மா மா அம்மா. Roll over rich like me, you fools that can't put up with me. How was your flight? Immigration. எங்கடா உன் பொண்டாட்டி? அவனோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். அவனோட வோக்கல் கால்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது டிபிக்கல் சோஷியல் வித்ட்ரால் சிண்ட்ரோம் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் இப்போ ரொம்ப காமன் சம்யுக்தா. உங்களுக்கு தெரியாதது இல்லை, மேஜர் ஈவெண்ட்ஸ் எதுவும் நடக்கணும்னு கூட இல்லை. குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்கூலில் நடக்கிற சின்ன இன்சிடென்ட்ஸ் கூட அவங்கள இந்த மாதிரி ஷெல்லுக்குள்ளே போக வச்சிடும். உங்களுக்கு தெரியாதில்ல, என் வாயை திறந்து பேசி 1 வருஷம் ஆகுது. மெட்ராஸ்லேருந்து நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணம் கூட அதுதான். இந்தியன் சிம் வாங்கிட்டியா? நடு ரோட்ல மேக்கப் போட்டு போன பார்த்து. ஹாய் காயத்ரி. என்னது? அவ என்ன உனக்கு தங்கச்சியா? அக்கான்னு சொல்லு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அப்புறம் நாளைக்கு போல எக்ஸாம் எல்லாம் ஃபெயில் தானே? Money spent was money earned. No regrets, just lesson learned. You gotta work for my digit. Your bank account look like a midget. Take me back to your place. We can only chill for like a minute. I don't buy a ticket, daddy's off the plane. Don't take blame cause I own the lanes. One hand on the wheel, one hand in the air. Rip, race, drag, like I don't care. Everybody telling me what I gotta do. Fake back, fake life, ain't none of it true. Look in the mirror before you react. You can never be me and that's the fact. Keep it to yourself. Hey boy. Hey, I've been waiting up for you. How are you guys? Yeah, baby, I'm a little jet lagged. How are you? I'm okay. I think Gautam is getting busy. And so when are you planning to come to India? ஐயா வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? வேலை எப்படி போகுது? இந்த அடுத்த வாரத்துலேருந்து வேலை ஆரம்பிச்சிடலாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த ஃபாரின்ல இருந்து ஆர்கிடெக்ட் வர்றாங்கன்னு சொன்னீங்களே? ஐயா அவங்க வந்துட்டாங்க ஐயா. பிக்கப் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிக்கு தான் ஐயா போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வேற குடும்பத்தோட வந்திருக்கீங்க. வசதியெல்லாம் சரியா இருக்கா? இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு கொஞ்சம் தேவையில்லாம நிறைய கொச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. மாசு கட்டுப்பாட்டு வாரியெல்லாம் இப்ப சாதாரண மனுஷனே மதிக்கிறது இல்ல. நம்ம மாசுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல தம்பி. Gautam! விடுங்க, பாத்துக்கலாம். ஐயா அப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டி லைன் கொஞ்சம் கொடுக்க சொன்னீங்கன்னா வேலை ஆரம்பிக்கிறதுக்கு சுலபமா இருக்குங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ ஆறுமுகம். Gautam! 2 நாள் பாருங்க, செய்யலன்னா தள்ளி சொல்லுங்க. செவிடு வாக்குல 4 இழுத்தா எல்லாத்தையும் செஞ்சிட போறான். சரிங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ப்ராஜெக்ட் ஐயா அதெல்லாம் சொன்ன தேதிக்கு வேலையை கரெக்டா முடிச்சு கொடுத்துறேங்க. சரி, பார்த்து முடிச்சிருங்க. சரி நான் அடிக்கிறேன். நீ யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? முக்கியமான ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல. மினிஸ்டர்
அண்ணா கடையில் கொடுத்துக்குறாங்க, சாயங்காலம் வந்து வாங்கிக்க சொல்லிக்கிறாங்க. சரி வா ஏறு. அண்ணா என் சைக்கிளுங்க சாயங்காலம் வந்து எடுத்துக்கலாம் வா. அண்ணா நீங்க முன்னாடி போயிட்டுருங்க, நான் வந்துடுறேங்க. சீக்கிரம் உள்ள வந்துடு. சரி சரி சரிங்க. சாமா வந்து நான் இறக்கி வச்சுறேங்க. சரி சரி சரி. எங்கடா போடுச்ச? They're all colonial structures. Okay, I strongly recommend that we only work on the buildings and not touch the landscapes. இவ்வளோ ஸ்கில்டான ஆர்கிடெக்ட்ஸ் இந்த காலத்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கௌதம். ஷோ காயத்ரி, அதான் நானும் யோசிச்சேன். 10 இயர்ஸா அபேண்டண்டா இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியில நிறைய செடி கொடி மரம் இதெல்லாம் தேவையில்லாம முளைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 500 வில்லாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி டவுன்ஷிப் கிரியேட் பண்ணிடலாம். சவுத் இந்தியாலே இவ்வளோ என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டவுன்ஷிப் வந்து இருக்கவே கூடாது. இல்ல காயத்ரி, நானும் இப்போ நிறைய சஸ்டைனபிள் பில்டிங்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி இதை பத்தியெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் உன்னை. ஏண்டா ஒரு 4 ஜார்கன்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு என்ன வேணா உளருவியா? You really don't care about what I do, right? You just want my name attached to this project. உண்மையை சொல்லு, அதானே? இங்க பாரு காயத்ரி, உங்க அப்பா மிஸ்டர் ராமன் மாதிரி எங்க அப்பா ஒன்னும் கோடி கணக்குல சொத்து சேர்த்து வைக்கல. இன்னைக்கு நான் சம்பாரிச்சாதான் நாளைக்கு என் பையன் உன்ன மாதிரி வாய் கிழிய பேசுவான். கௌதம், ஏன் கௌதம்? டேய் ஆவுனா நீங்க பண்ற ஃப்ராட் தனத்துக்கு என்னமோ புள்ளிக்காக தான் தியாகம் பண்ற மாதிரி சீனை மட்டும் போடுங்கடா. எனக்கு ஒண்ணு சொல்லு, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது குடிக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்க நினைச்சிருக்கோமா? இல்ல. ஆனா இன்னைக்கு நாளைக்கு உன் பையன் பெரியவனாவான். அப்ப மூச்சு விடுற காத்து கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமை வரும். அப்போ அவன் தூக்கி வச்சுலாம் ஆட மாட்டான், காரி துப்புவான். இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார். காயத்ரி சில், ஏன் டென்ஷன் ஆற? இதெல்லாம் ஒரு மேட்டரா? நான் சின்ன வயசுலேன்னு பாக்குறேன். Your husband, sir. What tension? ஹேய், நானும் காயத்ரியும் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? தெரியுது எவ்வளவு க்ளோஸ்னு. சாம், உனக்கு நான் பண்ண பெரிய தப்பே இந்த மூஞ்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணதான். இப்பயா தெரிஞ்சதே. அதித்தி கம், வீடு வந்துச்சு, வா மேக்கப் போட்டது போதும். வா வந்துட்டோமா? வந்துட்டோம். வாத்து மாதிரி செம்ம எதுக்கு எடுத்தாலும் நை நை. வெல்கம் டு மை ஹம்பிள் ஹோம். தர்மா, அது எல்லாத்தையும் உள்ள வச்சிரு. நீங்க வாங்கண்ணா, நான் எடுத்துன்னு வரேங்க. வீடா? அதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேங்க. அக்கா உள்ள போங்க, நேராக்கா. ஆமாங்க. So pretty. அங்கதாங்க, அது போங்க. அக்கா தனங்க சொல்லுங்கிறேன், நான் எடுத்துன்னு வரேங்க. நீங்க சொல்ல கேட்க மாட்டீங்க.
கேக்குதா? அது பாரு செவுக்கல் குருவி. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது கண்ணு. நீ வளர்ந்து பெரியவனான பெருக்கத்துல இருக்குமான்னு தெரியலையே. சரி வா, நம்ம தேடுவாங்க, நம்ம சீக்கிரம் போலாம். சிதுக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு நீ ஆர்ட் தெரப்பி ட்ரை பண்ணலையா? அவனுக்கு தாத்தா பாட்டின்னு பெரியவங்க கூட இருந்திருந்தாலுமே இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதோ என்னமோ. அதுக்கப்புறம் நீ அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணவே இல்லையா? காயத்ரி, உனக்கு எங்கள் அப்பா பற்றி சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி மாதிரிலாம் இல்லை எங்கள் ஃபேமிலி. வெளியில தான் பேச்செல்லாம், உள்ளுக்குள்ளே அதுலேயே ஊறி போய் கிடக்குறாரு. நான் உன்னை சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரில் ஒரு 4 காசு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த ஜாதி பேதி வாந்தி இந்த கன்றாவிலாம் எங்கே போகுனே தெரியாது. கௌதம் அதுக்கு தான் ஆனால் பாடுபட்டுட்டு இருக்கான். நானும் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரச்சனைலாம் நடுவில் எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைச்சது தான். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா வாங்கிட்டியா? மினிஸ்டருக்கு தெரிஞ்சது தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவார். ஓ, அப்போ நம்மளது இல்லையா? நீ எப்ப கிளம்புற ஊருக்கு? சித்து, அப்போ ஃபாஸ்டா சொல்லுவேன். சிது சொல்லு, சிது சொல்லு ப்ளீஸ். சிது, காயத்ரி ஆண்டி சொல்லு. கர்மா, இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. டைம் ஆச்சுல்ல, போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணு. சரி. நில்லுங்க. பெல்ட் வாங்கி மாத்திடுறாங்க. ஜென்ரேட்டர் ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க. எல்லாம் ஃப்ரீயா விடு, அடுத்த வாரம் எலக்ட்ரிசிட்டியே வந்துடும். It's okay. இது என் ஃபோன் டி. என்னாச்சு? என்னாச்சு? கிருஷ்ணா டாக் இருக்கான்ல, டெக்ஸ்ட் பண்ணா லூஸ் மாதிரி பயமுறுத்துறான். பாரு, இந்த போட்டோல இருக்கேன்லாம் சொல்றான். எங்க காமி, இங்க என்ன இருக்கு சொல்லு. இங்க பாரு. காயத்ரி, அது அங்க ஃப்ளவர் வாஸ் இருக்குல்ல, அதோட நிழல். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு. இந்த பாரு, இது வெறும் ஆப்டிக்கல் இல்யூஷன், அவ்வளவுதான்.
கண்ணி சொல்றதும் கரெக்டுன்னு தான் தோணுது. யார் இது பாரு, நீ வந்தது கூட உனக்கு தெரியுது. யாருன்னு தானே கேட்டான். காக்கா உட்கார பணமரம் விழுந்த கதையா இருக்கு. இது பாரு, அவன் சும்மா அடிச்சு விடுறான். அவன் கௌதம் ஃப்ரெண்டு தானே, அவன் அப்படிதான் இருப்பான். எப்படி இருப்பான்? நான் வேணா சொல்றேன் பாரு, அவனுக்கு இங்க நடக்கிறது எல்லாமே தெரியுது. அதித்தி பயப்படுறா, முதல்ல அவனை நிப்பாட்ட சொல்லு. அவன் லூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ரிப்ளை பண்ணாத. ரிப்ளை பண்ணாம இருந்தா? ரிப்ளை நீ பண்ண அவன் அப்படிதான் பண்ணுவான். நான் சொல்றது கேளு, அவனை இக்னோர் பண்ணு. என்னாச்சு? தர்மன் வரல? சைக்கிள் எடுத்துட்டு வரேன். Is he okay? சாம், தண்ணி. சூடு தண்ணி. உத. தேங்க்ஸ். ஃபோன் வந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு கிருஷ்ணா இருக்காங்களே, நேற்று நைட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். வைஃபை பார்க்கறதுக்கு நாகப்பட்டினம் போயிட்டு வந்திருக்கான். லாரி அடிச்சதா என்னன்னு கூட. வைஃப் வேற 9 மாசம் பிரெக்னென்ட். ஹே லூசு, நீ எதுக்கு அழற? உனக்கு அவனை ஒழுங்கா கூட தெரியாது. கிருஷ்ணா பாஸ்ட் 1 hour எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேசுறதுலாம் பயங்கரமா இருக்கு. அவன் எங்க கூட இங்க இருக்கேன்னுலாம் சொல்றான். இது பாரு, என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல கிருஷ்ணாவோட ஃபோன் எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்கும். இது ஏதாவது பொறுக்கி பசங்க கையில கிடைச்சிருக்கும். அதுல ஏதாவது பொண்ணுங்க நம்ம இருக்கான்னு பார்த்துட்டு உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். இதுதான் நடந்திருக்கும். ஏன் சாம், நீ என்ன லூசா? அவங்க தான் ஏதோ சொல்றாங்கன்னா உனக்கு மறக்கன்றுச்சா என்ன? இந்த ஏரியால ஏது சிக்னல்? டவர் ரிமூவ் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சேட்டலைட் சிக்னல் வீக்கா இருந்தா அந்த மாதிரி ஏதாவது ஆகும். இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கலாம். ஏதாவது ஒளராத சாம். ஐ திங்க் இவ சொன்னது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பரை பிளாக் பண்ணிடு. அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. நம்ம வேணா நாளைக்கு நாகப்பட்டினம் போலாமா?
பாடி இன்னும் மார்ச்சர்லேருந்தே வரலையா? உன்னை ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்ன காயத்ரி. இங்க பாரு பேட்டரி. Guys, calm down. கத்தாதீங்க. கௌதம், நம்மளோட ரூம்ல எமர்ஜென்சி லாம்ப் இருக்கு பாரு. போய் எடுத்துக்கோ. கௌதம், சத்தியமா நான் தொட மாட்டேன். நம்ம போயிடலாம். எனக்கு பயமா இருக்குது. அதித்தி, எனக்கும் அதான் சரின்னு படுது. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. பேச்சு மட்டும் வாய் கிழிய பேசு. மயிறு, பேட்டரி இல்லாத போன் வேலை பாக்குறது என்ன விளையாடுறியா? போயிடலாம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இங்க வா கௌதம். பார் கௌதம், இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா வே பியாண்ட் ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன். இங்கேருந்து கிளம்பு இருந்தா கரெக்டுன்னு எனக்கு தோணுது. இன்னும் 2 நாள்ல மினிஸ்டர் கிட்ட ப்ராஜெக்ட் பிளான் சப்மிட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் சாம். கௌதம், அதை விட இவங்க சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். பாரு, ப்ரொஃபஷனை நிறைய பார்த்துருக்கேன். பயம் எந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணா கொண்டு போகும். சரி, இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் பேக் பண்ண சொல்லு. சரி, வாங்க கிளம்பலாம். பேக் பண்ணுங்க.
சீக்கிரம் போகணும். புடி அதித்தி, குழந்தை புடி. இங்க கூட எங்கிட்ட கூட இது கம்மி. ஓகே ஓகே போலாம். என்னாச்சு? என்னாச்சு கௌதம்? என்னாச்சு கேக்குறல? வண்டி ஸ்டார்ட் ஆகல, இரு. இந்த டார்ச் எடுத்துக்கோ. இந்த டார்ச். குழந்தை இருக்கு, கத்தாது. Okay, relax. It's okay. என்னாச்சு? இங்கே இருங்க, நான் பாக்குறேன். ஒண்ணும் இல்ல. எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகல. உள்ளதான் போகணும், அவங்கள கூட்டிட்டு வா. சரி, நான் பாத்துக்கிறேன். கைஸ், மறுபடியும் வீட்டுக்குள்ள தான் போகணும். Are you freaking kidding me? இங்க பாரு, கௌதம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டான். வீட்டில் லேண்ட்லைன் வேலை செய்யல. இந்நேரத்தில் டாக்ஸியை கூப்பிட முடியாது. வீட்டுக்குள்ளே போகிறது தான் சரி. வேறு எதுவுமே பண்ண முடியாதா? வா, குழந்தைய கூட்டிட்டு வா. வாத்தி, நம்ம நடந்தாவது போயிடலாமா ப்ளீஸ்? வெளியில 15 கிலோமீட்டர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட மாட்டின எலும்பு கூட மிஞ்சாது. வா போயிடலாம் ப்ளீஸ். வா போயிடலாம் ப்ளீஸ். நான் உள்ள வரமாட்டேன். நான் வரல. ஏச்சி வா. நான் வரல. வரல ப்ளீஸ். நான் வரலன்னு சொல்றேன்ல, நீ போ. அப்போ இங்கேயே கிடந்து சாவு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ரியாக்ட் பண்றீங்க? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இப்படி வேணா பாரு, உங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான். அது என்னன்னே பார்க்காம ஏன் இப்படி ரியாக்ட் பண்றோம்?
ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஏதோ ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது. ஆனா அவன் மெசேஜ் தவிர வேற எதுவும் செய்யலையே. இப்படி வச்சுக்கலாம், இப்ப அவனுக்கு ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பான்? மேக் சென்ஸ். கண்ணுங்களா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்றது நம்ம ஃப்ரெண்ட் கிருஷ்ணா இல்ல, செத்து போன நம்ம ஃப்ரெண்ட் கிருஷ்ணா. காயத்ரி, do we have any other choice? இல்ல கௌதம், நீ போய் அந்த ஃபோன் எடுத்துட்டு வா. Mount Roseyard School Mystery, Mount Roseyard School Mystery, Mount Roseyard School Mystery. இவ்வளோதான் இருக்கு. என்னது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8-10 வருஷம் முன்னாடி நடந்த இன்ஃபேமஸ் இன்சிடென்ட். நிறைய மேகசின்ஸில் படித்த மாதிரி இருக்கு, ஆனால் டீட்டெயிலாக தெரியல. என்ன நடக்குது சாம்? கேக்குறால, சொல்லு. அந்த இன்சிடென்ட் நடந்த மவுண்ட் ரோசியார்ட் ஸ்கூல் எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கு அந்த ஸ்கூல்? நான் அப்பவே சொன்னேன், எதுவுமே தெரியாம ஏன் இந்த கான்ட்ராக்டை எடுத்த? இது இப்ப ரொம்ப முக்கியமா சாம்? ப்ளீஸ், இப்போ இதை மட்டும் சொல்லு. இதுக்கும் கிருஷ்ணாக்கும் என்ன சம்மந்தம்? இந்த கான்ட்ராக்ட்ல அவன் ஏதாவது இன்னொன்னு? இல்லையே. நீ அவர்கிட்ட கேள. ஐ திங்க் அவன் போயிட்டான். பேட்டரி இல்லாத ஃபோன் வேலை செய்யுது. எங்க விட்டான்? ஐ திங்க் அவன் நம்ம கிட்ட ஏதோ பேச விரும்பல. எதுக்கு நம்ம கிட்ட இந்த மிஸ்ட்ரியை பத்தி சொல்லணும்? அதுவும் இதே இடத்துல இருக்கும்போது ஏன் சொல்லணும்? ப்ராபப்ளி நம்மளை யூஸ் பண்ணி ஏதோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றானோ. இந்த நேரத்துல எங்க போய் எதை கண்டுபிடிக்கிறது? ஆன்சர் இந்த ப்ராப்ளம்லயே இருக்கு. ஸ்கூல் லைப்ரரி.
அதித்தி அதித்தி மேல வா. அப்போ இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? அதித்தி, உங்க அண்ணா சொல்றது எனக்கு புரியலையா? ஒழுங்கு மரியாதையா வந்து உட்கார். யார் வந்தாலும் வராட்டியோ நான் போறேன். அதி அதி ஏய் அதி நில்லு. ஏய் அதி நின்னு. இந்த நேரத்துல எங்கேயும் போக முடியாது, ரொம்ப டேஞ்சரஸ். நான் இங்க இருக்கிறதுக்கு வெளில போயே சாவேன். என்னாச்சு? சாம், அந்த பைத்தியம் உண்மையாவே போகுது. அவ எங்கேயும் போக மாட்டா. அவ டிராமாலாம் நான் நிறைய பார்த்துட்டேன். கேட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரலாம் இல்லையான்னு பாரு. நீ மேல வா. அதித்தி எங்க? நான் எவ்வளோ சொன்னேன், கேட்காம வெளில போயிட்டான். அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இது ரொம்ப முக்கியம்.
ஊர்ல யாராவது தனியா இருப்பாங்களா? என்னங்க நீங்க? இது என்ன சென்னையா? ஒரு சென்னைனா கூட பரவாயில்ல, 3 சென்னை சிங்கத்தை கூட சாச்சிருங்க. அவங்க எங்க? அது எங்க? சென்னை உள்ள வந்துக்குதுங்க. அது கேட்காம வெளி போகாதீங்க. அது என்ன இல்லைங்க. என்ன பாத்துங்க, யாரும் தனியா போக சொன்னா? சரி வா வா, வீடு வந்து வா. என்னாச்சு கோபம் அவளுக்கு? ஒன்றும் இல்லை சாம், ஒன்றும் முதல்ல அவளுக்கு ஒண்ணும் இல்ல வா. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ரிலாக்ஸ். சொல்றேன்ல அண்ணா, எப்ப வேணாலும் உள்ள போய் பேசுங்க. ஏதாவது கிடைச்சதா? வா. இந்த ஹெட்லைனை பார். மவுண்ட் ரோசியார்ட் ஸ்கூல் மர்மம், பூமிகா மரணம். இந்த கவர் ஸ்டோரி இருக்கு, பேஜ் நம்பர் 5 போட்டிருக்கு. திறந்து பாரு. பேஜே இல்ல. எக்ஸாக்ட்லி. இங்க பார், இந்த மேகசின் பார். மவுண்ட் ரோசியார்ட் ஸ்கூல் கேம்பஸ், நோ சஸ்பெக்ட் ஆன் கார்ட்ஸ் yet. பேஜ் நம்பர் 8ல கவர் ஸ்டோரி இருக்குன்னு இருக்கு. ஆனா திறந்தா 8-9 பேஜஸே இல்லை. இது மட்டும் இல்ல, இங்க பாரு. ரோசாடில் விபத்தா, கொலையா, நடந்தது என்ன, பூமிகா பத்தி பேஜ் நம்பர் 12 இருக்குன்னு இருக்கு. திறந்தா சேம் சினாரியோ, பேஜஸே இல்ல. இந்த ஆர்டிகல்ஸ், மேகசின்ஸ் எல்லாத்த பார்த்தாலும் எனக்கு ஒண்ணுதான் புரியுது. பூமிகான்னு ஒரு 15 வயசு பொண்ணு இறந்திருக்கா. ஆனா அதுக்கு மேல எந்த டீட்டெயிலும் இல்லை. யாரோ ஸ்பெசிஃபிக்கா இந்த பேஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க, ஆன் பர்பஸ். என்னாச்சு? இன்ஜெக்ஷன் போடணும். ஆனா இப்போதைக்கு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு ஊன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஆனா அதுக்கே அவ கோஆபரேட் பண்ணுவாளா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பேரனாய்டா இருக்கா கௌதம். சாம், போடுற சத்தத்தை கேட்டு அவன் சித்து முடிச்சிடும். நீ நடக்கிறது எதுவும் அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போய் தூங்க வை. நான் பார்த்துக்கிறேன் சொல்றேன்ல. சரி சரியாயிடும்.
இல்ல. கிருஷ்ணா உருவம் எங்கேயாவது தெரியும்னு உன்கிட்ட சொன்னானா? சீரியஸ்னஸ் வரும்போது தெரியும்னு சொன்னான். இப்போ சீரியஸ்னஸ் வந்துருச்சா? எது கேக்குற? அப்ப பார். காயத்ரி, எதா கிடைச்சதா? கௌதம், என்னாச்சு? வா. என்னாச்சு கௌதம்? வா சொல்றேன். நீ நம்ம ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஏன் கேக்குற? வா சொல்லு. இப்ப பார்க்கணுமா? பாரு. யார் அந்த பொண்ணு? இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தது கிருஷ்ணாவே இல்லை. அப்புறம் அவன் போன்ல இருந்து வந்ததுனால நம்மளா கிருஷ்ணான்னு நினைச்சுக்கிட்டோம். அப்ப இவ்வளவு நேரம் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணது Okay, it's over, முடிஞ்சிருச்சு. சாஞ்சு உட்கார். ஒன்றும் இல்லை. கம் நீட்டிக்கோ, கால் நீட்டி. என்ன பண்ற? நானும் பூமிகான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அப்ப கூட ஒரு ரிப்ளையும் இல்ல. இந்த போன் வெறும் கம்யூனிகேஷன் மீடியம், அவ்வளவுதான். இதுவும் இல்ல, அவ என்ன பேசுறான்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம போயிடலாம், எனக்கு பயமா இருக்குது. ப்ளீஸ் முதல்ல இவ மூஞ்சிய தொட. இவ்வளவு பார்த்தாலே பாதி பயமா இருக்கு. சூடா பேசாத. சரி இங்க வா. நமக்கு கிடைச்ச ஒரே க்ளூ பூமிக்காங்கிறது ஒரு 15 வயசு பொண்ணு, ரைட்? ஒரு 15 வயசு பொண்ணுன்னா என்ன கிளாஸ் படிக்கணும்? ப்ராபப்ளி ஒரு 9th or 10th. எக்ஸாக்ட்லி. இங்க பாரு, இது 2010ஓட ரெஜிஸ்டர்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ல எங்கேயுமே பூமிக்கான்ற பேரே இல்லை. என்ன பண்றா? சாம், என்ன பண்ற? இங்க பாரு, ஒரே சென்டென்ஸை எத்தனை வாட்டி திரும்பி திரும்பி அமைச்சிருக்கா பாரு. அப்பலேருந்தே அப்படிதானே வந்துட்டு இருக்கு. ஐன்ஸ்டைன். கௌதம், ஆனா பாரு, இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இல்ல. எப்படி சொல்ற? சிம்பிள். இந்த சென்டென்ஸை இவ அமைச்சிருக்கிற மாதிரியே நானும் எழுதியிருக்கேன். கேர்ஃபுல்லா படி.
ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் கேப்பும் ஸ்பெல்லிங்கும் செக் பண்ணு. ஒவ்வொரு லைனுக்கும் மாறுது. ஸோ ஐ காட் இட். ஒரே கான்டென்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் டைப் பண்ணி அமைச்சிருக்கா. இப்படி ஒருத்தி மெசேஜ் அனுப்புகிறானா முதல்ல அவள் மைண்டில் அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். அப்போனா அவள் சாதாரணமான பொண்ணாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு வகையில் மனநிலை பாதிக்கப்பட்டவளாக இருக்கணும். மேபி ஆட்டிசமாக கூட இருக்கலாம். ஷூரா? ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங் திஸ். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவகிட்ட இருந்து ஆப்சசிவாக மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. ரைட்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்களால ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம என்னதான் தலைக்கீழ நின்னாலும் முடியாது. சரி, நீ என்ன பண்ண போற இப்போ? பாரு, ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா அவளுக்கு நம்ம மேல விட்டு போன கான்ஃபிடன்ஸை திரும்பி கெயின் பண்ண ட்ரை பண்றேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த உலகத்திலேயே பேய்க்கு சைக்காலஜி பார்த்த முதல் சைக்காலஜிஸ்ட் நீயா தான் இருப்ப. ஒருவேளை நான் கெஸ் பண்ணது கரெக்டா இருந்தா அவகிட்ட இருந்து இப்போ ரிப்ளை வரும். Let me do this. விளையாடாத சாம். பாரு கௌதம், அதித்தி இந்த தடவை என்ன கூத்தடிப்பான்னு தெரியாது. நீ மட்டும்தான் அவளை ஹேண்டில் பண்ண முடியும். Be careful, Sam. என்னங்க திறக்க போறீங்க? புடிங்க. பார்த்து போங்க, பூச்சி போட்டுலாம் இருக்குங்க. தர்மன், அந்த லைட் கொடுங்க. ஏன்டா சொன்னா கேட்க மாட்டீங்க? பார்த்து போங்க. என்னங்க தேடுறீங்க? சொன்னா நான் தேடி கொடுப்பலங்க. ஏங்கா, அந்த அண்ணன் ஒண்ணு செஞ்சுக்கிறாரு, அந்த புள்ள எங்கேயோ போயிட்டு இருக்குது. இப்ப நீங்க என்னவோ பண்ணிட்டுக்கிறீங்க. என்னதாங்க நடக்குது எனக்கு சொல்லுங்க. கேம்பஸ்ல பேய் இருக்குது, போதுமா? 10 வருஷம் மூடி இந்த இடமா தான் 100 பேர் வரத்தாங்க செய்யும். நம்மள என்னங்க பண்ண போகுது? அக்கா, நேரத்துக்கு வெளியே சுத்திட்டு இருக்கிறதுக்கு நம்மள பார்த்தாக்கா பேய் பயக்கணும். பரவாயில்லைங்களா?
வர்மா புக்ஸை எடுத்த இடத்துல வைக்கணும். வெளிப்பக்கத்திலிருந்து பார்க்கும் அமைதி இல்ல புத்தகங்களில் இருப்பது. அந்த மாதிரி தான் லைப்ரரியன் கணேசனோட வாழ்வும். அந்த ஸ்கூல், லைப்ரரி, கேம்பஸ் உள்ள இருக்கிற ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற பூமிகா. ஸ்கூல்லையே இருந்தாலும் அவ அங்க படிக்கல. இதுக்குள்ளதான் சுத்திட்டு இருந்தது அவளோட உலகம். நாளைக்கு கேரட் எடுத்துட்டு வா. என்ன கணேசன் சார், வர வர இளமையாகிட்டே போயிட்டு இருக்கீங்க. தெரியுதுல்ல, நீயே அழகா ஒரு பொண்ணு பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வை. எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டையா இருக்கிறது? இந்த பொண்ணு வாழணுமே. இந்த வாயிலன்னா உன்னை நாய் கூட சீந்தாது பாத்துக்க. அதான் நீ சீன்றியா? பூமிகா, கண்ணுக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூமிகா, படிக்கல வா. படிக்க போல வாமா. வாமா, 4 முடிச்சு வரைஞ்சிட்டு தானே இருக்க. போலாம் வா, எந்திரி. பூமிகாவை எப்படியாவது அதே ஸ்கூல் எக்ஸாம் ஹால்ல உட்கார வச்சு 10th பப்ளிக் எழுத வைக்கணுங்கிறது தான் கணேசனோட ஒரே ஆசை. பூமிகா, அப்பா கத்து கொடுக்கறதெல்லாம் நல்லா கவனிச்சு மனசுல வாங்கி சரியா திருப்பி சொல்லணும். ஓகே? அப்பதான் எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதி பாஸ் பண்ண முடியும். சரியா? பூமிகா, முக்கியமான தியரி சொல்லி தர போறேன். நல்லா கவனமா கேட்டு சொல்லணும். சரியா? While the beginning of the Paleozoic era is often described as an explosion of life, the end of the period that happened over 251 million years ago was more like an implosion of life. As much as 96% of all life on Earth went extinct during the event known as the PT extinction. Although the cause is not entirely understood, the PT extinction almost turned Earth into a lifeless planet. எங்க சொல்லு பூமிகா, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானே, சொல்லுமா. While the beginning of the Paleozoic era is often described as an explosion of life, the end of the period that happened over 251 million years ago was more like an implosion of life. As much as 96% of all life on Earth went extinct during the event known as the PT extinction. Although the cause is not entirely understood, the PT extinction almost turned Earth into a lifeless planet. கரெக்டா சொல்லிட்டியா? சூப்பர் சூப்பர் பூமிகா, கை கொடு. அவ வாழற இடத்துல எதை வரிசைப்படுத்தினாலும் கலச்சு போடுற மாதிரி தான் கதறுவா. அவளோட பேட்டர்னை இடம் மாத்தினாலோ அடுக்கி வச்சாலோ கொஞ்சம் கூட ஏத்துக்கவே மாட்டான். அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு தடவை சொல்லியிருக்கா பொருள் எடுத்து வராது. இந்த பக்கம் வாங்க, நீ முதல்ல வாங்க. பக்கம் இதோட இதோ தொல்லையா போச்சு. போக வெளியே போக போக. சூழல அவளுக்கு ஏத்த மாதிரி பதமா வச்சுக்கிறதுலயே கணேசனோட முழு கவனமும் இருந்துச்சு. பாட்டில் எல்லாம் இங்க இருக்கு. எங்க பிரஷ் எங்க? பிரஷ் மறுபடியும் அங்கேயே வச்சிடலாம். இங்க பாரு, எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்க நீ. இயற்கையான பொருள்களால தயாரிச்ச சாதாரண துணிகளை தான் உடுத்த விரும்புவா. பாலியஸ்டர் மாதிரி செயற்கையான இழைகளை உடம்புல பட அனுமதிக்கவே மாட்டா. என்னம்மா என்னம்மாச்சு உனக்கு? இங்க பாருமா, இங்க பாருங்க, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு உனக்கு இந்த அதிக பிரசங்கித்தனம்? அவளுக்கு பிடிக்காதெல்லாம் நீ ஏன் பண்ற? அண்ணன் தாய் இல்லாத பிள்ளைன்னு தானே நான் பாசமா வாங்கிட்டு வந்து. உன் பாசத்தை கொண்டு போய் குப்பையில போடு. அவ இத்தனை வருஷத்துல மாறிப்பான்னு தானே நான் நினைச்சேன். முதல்ல நீ மாறு, சரியா?
வேண்டாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டான். ஆமா பூமிகா, பேப்பருக்கு வெளியே பெயிண்ட் பண்ணாதான் உனக்கு எவ்வளவு தடவைமா சொல்றது? எங்க பார்த்தாலும் கிறுக்கி வச்சிருக்க. கிளீன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. சொன்னா கேளுமா, பிடிவாதம் பண்ணாத. இங்க பாரு, இங்க வெயி. அவ வரையறதுக்குள்ள தீவிரமா இறங்கிட்டா நோட் புக் காகிதம்னு எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அவளை அடக்க முடியாது. நான் ஏதாவது புக்ஸ் பாக்கி வச்சிருக்கேனா? ஐயோ அது இல்ல சார். அப்புறம் என் பொண்ணு விஷயமா சொல்லியிருந்தேனே சார். இத்தனை தடவை கணேசன் சொல்லியிருக்கேன், உங்க பொண்ணை ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிக்க வைங்க. வரையற நேரம் போக அவ பக்கத்துல இருந்த காலி வீட்ல தான் தன்னுடைய நேரத்தை செலவழிச்சா. சார் நான் இங்க இருக்க, அவ எப்படி சார் தனியா? அவ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். வீட்ல அவளுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன் சார். எப்படியாவது இந்த பப்ளிக் எக்ஸாம் மட்டும். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன் கணேசன், 2007ல இருந்து ரூல் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. வருஷ பழமையான இந்த ஸ்கூல் சாமியூல் சகாயம் என்கிற தெளிவான வியாபாரியோட கைக்கு வந்துச்சு. அந்த ஸ்கூலை டெவலப் பண்ற முயற்சியில அக்ரெசிவா இறங்கினாரு சாமியூல் சகாயம். இந்த 350 ஏக்கர் ப்ராப்பர்ட்டில 345 ஸ்கூல் பில்டிங் ஒரு 25 ஏக்கர் வரும். மற்றபடி இந்த குவார்டர்ஸ் இதெல்லாம் சேர்த்தாலும் கூடி 50 ஏக்கருக்கு மேல வராது. மத்தெல்லாம் காடா எல்லாம் கிடக்கு. சும்மா அந்த இயற்கை அழகை ரசிக்கிறேன்னு சொல்லிக்கிறதுலாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ்வளவு காசாக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அந்த சமயத்துல தான் என் கணவர் உலக பிரசித்தி பெற்ற ஓவியர் இஸ்மாயில் அக்தரோட அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தோம். சார் 150 years old building, British construction. சார் போன மேனேஜ்மெண்ட் லாஸ்ட்ல நடத்திருந்தாங்க சார் அந்த ஸ்கூல. சார் திஸ் இஸ் அவர் ஸ்கூல் லைப்ரரி சார். ஹலோ சார். ஹலோ சார் வைஸ் பிரின்சிபல் சார். சார் இது ஏன்ஷியன்ட் வெரி ஓல்டு லைப்ரரி பில்டிங் சார். பேசிக் அது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம். மை காட், யாரோட இந்த பெயிண்டிங்? லைப்ரரியோட பொண்ணு சார். நம்ம இந்த பொண்ணை பார்க்க முடியுமா? சார் அதை விட நம்ம பிள்ளைங்க பெட்டர். ப்ளீஸ் பார்க்கலாம். அங்க வச்சுதான் அந்த குழந்தைய நாங்க முதல்ல பார்த்தோம். பொண்ணு பூமிகா. Hi, Bhumika. Hello. Excuse me, sir. Bhumika, here's a gift for you. தேங்க்யூ சொல்லுமா சாருக்கு. தேங்க்யூ சொல்லு. சொல்லி கொடுத்துருக்கேன், அது ஒன்று மட்டும் இன்னும் கற்றுக்கலைங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உங்கள் பொண்ணோட பெயிண்டிங்ஸா கொஞ்சம் கொடுங்க. விடு கேட்குறாங்களே. ஒரு வீக் ஆர்ட் ஒர்க் ஷாப் நடக்குது. உங்கள் பொண்ணை எடுத்துட்டு கொண்டு வாங்க. சார் அவன் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம் சார். அந்த ஸ்கூல் சுத்து வட்டாரத்துல இருந்த மனிதர்கள் அப்பா கணேசன்னு யாருமே பார்க்காத கோணத்திலிருந்து பூமிகாவை பார்த்து கொண்டிருந்தார் என் கணவர் இஸ்மாயில். இந்தியா சமயஸ்தார்பற்ற நாடு.
வாரம் கறி எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு வாரம் கூட கறி குழம்பு கண்ணிலே காமிக்க மாட்டீங்களா சார்? அவர் 4 கிலோ வாங்கிட்டு வந்து எத்தனை பேருக்கு விருந்து வைப்பாரு? என் பொண்ணு மட்டும் 10ஆம் கிளாஸ் பரிச்சை எழுதட்டும், இந்த ஊருக்கே விருந்து வைக்கிறேன் பாரு. சும்மா இல்லை சார், கடா வெட்டி விருந்து வைக்கணும். முதல்ல உன்னை வெட்டுறேன்டா. என்ன ஆத்தா, உன் வீட்டில் மீன் குழம்பா? பூமிக்காக ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? சார், பூமிக்காவை நான் பயங்கரமா கோச் பண்ணியிருக்கேன் சார். இந்த வருஷம் எப்படியாவது பப்ளிக் எக்ஸாம் எழுத வச்சிருவேன் சார். கணேசன், பூமிக்கா இதெல்லாம் தேவையில்லை. ஆனா எஜுகேஷன் இல்லாம எப்படி சார் இந்த காலத்துல? சார், யூஸ் த கலர் ஐ டோல்ட் யூ. சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? ஒரு வாரமா உங்க பொண்ணை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அவ சாதாரண பொண்ணு கிடையாது. ஷீ இஸ் a very very talented girl. நம்ம நாளைக்கு ஊருக்கு போறோம். பூமிகாவோட ஒரு பெயிண்டிங்கை நான் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல சப்மிட் பண்ண போறேன். ஓகேயா? தேங்க்யூ சார். அந்த இடத்த விட்டு போனாலும் குழந்தை இல்லாத எங்க மனசெல்லாம் பூமிகா நினைப்பாவே இருந்துச்சு. அவளுக்கு அப்பப்போ ஆர்ட் சப்ளைஸும் அனுப்பிட்டே இருந்தோம். சார் என்னங்கிறேன், உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் சம்பளம் கொடுக்குறேன்? நம்ம ஸ்கூல் மக உருப்படவே உருப்படாதுங்க. ஏதோ ஒரு லைப்ரரியுடைய பொண்ணா அது வாங்கி இருக்குது அவார்டு. இதே அவார்டை நம்ம மக்கள் வாங்கியிருந்தாக்கா ஒரு பெருசா விளம்பரம் பண்ணி ஒரு சவுட் இருக்க மாட்டேன் சார். இப்போ அது நம்ம ஸ்கூல் அவார்டு தான் சார். தன் வாழ்நாள்ல பெரும் பகுதியை பூமிகாவை பதமா வச்சுக்கிறதுலயே செலவு பண்ண கணேசன் அன்னைக்கு இருந்த உற்சாகத்துல அவ டிஸ்டர்ப்டா இருந்ததை கவனிக்க தவறிட்டாரு. குட் நியூஸ், நம்ம ஸ்கூல்ல ஒண்ணு சேர்த்திட்டாங்க. நம்ம பிரின்சிபல் சார் தான் ஹெல்ப் பண்ணாரு. அவர் இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்குமா? அதான் நம்ம போய் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு சாருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடலாம். வாடா தங்க. பூமிகா, எப்படி பார்த்தாலும் உனக்கு வரையறதா வேலையா? வாங்க போலாம். சொல்ல கேளுமா நீ. பாரு, சார் தேங்க்யூ சொல்லணும்ல, அதான மேனர்ஸ், குட் மேனர்ஸ் அதானே. எங்க அந்த ப்ரஷை கொடு. போதும், எப்போ பார்த்தாலும் உனக்கு வரையறதா வேலை. வா, நம்ம போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகே, குட் கேர்ள். வாடா தங்கம், ஆமா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சரியா தெரியல. அன்னைக்கு வெளியில போன பூமிகா இறந்துதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா. கணேசன் அதை பத்தி எதுவுமே பேச மறுத்துட்டாரு. பொண்ணை இழந்த சோகத்துல இருந்த அந்த மனுஷன் கிட்ட நாங்களும் எதுவும் கேட்க விரும்பல.
எனக்கு ஒன்று தோணுது. என்ன? ஒருவேளை அந்த ஸ்கூல் எதுவா இருக்குமோ? ஐயோ இங்க இருக்கிற மிச்ச மீதி பிட் நியூஸ் வச்சு பார்க்கும்போது பூமிகாவோட மரணத்தை ஒட்டி ஏதோ சில மோசமான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கணும். இந்த டேட்ஸ்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சரியா ஒரு சில மாசங்கள்லயே இந்த ஸ்கூலை இழுத்து மூடி இருக்கணும். அடுத்த சில மாசங்கள்லயே சுத்து வட்டாரத்துல இருந்த குடியிருப்புகளையும் மக்கள் காலி பண்ணிட்டு போயிருக்கணும். அநேகமா இந்த ஸ்கூலும் ஒட்டுமொத்த ரோசியாட் பள்ளத்தாக்கும் அவ இறந்து அதிகபட்சம் 6 மாசத்திலே கம்ப்ளீட்டா மனுஷ நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டோட பகுதியா மாறி இருக்கணும். அப்படி என்னதான் இங்க நடந்திருக்கும்? ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். அரைஞ்சு பல்லு கில்லெல்லாம் கட்டிடும். பாரு, ப்ரீத் பண்ணு. இங்க பாரு, பாரு. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். எல்லாம் சரியா? ப்ரீத் பண்ணு. படி, எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் இந்த பால் போட பொண்ணு கொண்டுட்டு வரலன்னா இந்த மாதிரி நடக்குமா? என்னடா அப்படிதான் பேச? இதோ பாரு, பைத்தியம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். படி. சொல்லிட்டே இருக்க. பொம்பளை புள்ள கை வச்சுக்கிட்டு. கௌதம், திஸ் இஸ் அன்ஃபேர். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? விடு, விதார்த்தி, சுக்கி விடு. அடிடா அடி. என்ன அடிச்சு கொல்லதானே கூட்டு வந்திருக்க? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ காசுக்காக எந்த லெவலுக்கு வேணா போவ. என்ன கொண்டுட்டு எல்லா சொத்தையும் தூக்கில தானே பாக்குற? ஆமா, நம்ம அப்பா அப்படியே கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்கான். உன்னை கொண்டுட்டு எல்லா சொத்தையும் ஆட்டே போட போறேன். ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கான். வேணா பாதி கடனை தலையில தூக்கி வச்சிட்டீங்க. போடி. என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? அப்பா அவன் நான் சொல்றேன். அதிதி, வா அதிதி. இங்க வா. அவன் செத்துட்டாரா? அந்த தைரியத்துல தானே பேசிட்டு இருக்க. சரி வா. அவன் மேல இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காடா. உன்னை சும்மா விட மாட்டாரு. ஏய், அந்த ஆள் கீழே இருந்தபோது எதுவுமே ஒழுங்கா பார்க்கல. சுமார். கௌதம், இட்ஸ் கெட்டிங் சீரியஸ். இந்த ஏரியால இருந்து ஏன் எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. நம்மளும் இப்ப இதே இடத்துல இருக்கோம். பூமிகாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம. கௌதம், அவளுக்கு தெரிஞ்சாலும் அவ சொல்ல முடியாது. இது பாரு கௌதம், அவளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு இங்கேருந்து தப்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். காயத்ரி, இங்க வா, போன் கொடு. Block, 2nd floor.
தலைவலிக்குதா? டீ கொண்டுட்டோமா? எதுவும் ரொம்ப யோசிக்காத. மனபதி தான் தெரியும்ல உனக்கு. சரியா? டீ போட்டு சரி ஓகே. சாம் டீ. என்ன தர்மன்? சாம் தாத்தா பெரிய ஞானிங்க. அவர் கூட சண்டை போட்டுதாங்க நம்ம ஊர் விட்டு வந்துட்டுக்கிறோம். ஏன்? நான் தாங்க அவரை புரிஞ்சுக்காம இருந்துக்கிறேன். நம்ம பொறப்பே காடுங்க. தலைமுறை தலைமுறையா இப்படித்தாங்க. இப்ப தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களை காட்டை விட்டு துரத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிங்க நான் சின்னதா இருக்கும்போது அரசாங்கம் எங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுக்குங்க. அதெல்லாம் நமக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லைங்க. அதே மாதிரிங்க இந்த மனுஷாளுங்க காட்டுக்குள்ள வர்றதும் காட்டை நாசப்படுத்துறதும் எங்க ஆளுங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இது போய் நம்ம தாத்தா கிட்ட சொன்னோன்னு வைங்க, தாத்தா என்ன பண்ணுவாருங்க, இந்த பாழடைஞ்ச ஊடுக்குது பாருங்க, அங்க மரத்தோட வேர் அப்படியே ஏறி போய் கிடக்குங்க. அதை போய் நின்று பார்த்துட்டு ஓஹோன்னு சிரிப்பாருங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவரை ஞானின்னுவாங்க, சில பேர் அவர் லூசுன்னுவாங்க. ஆனா அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னு எனக்கு இவ்வளவு நாள் புரியலைங்க. பார்த்தாங்க அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னு எனக்கு தெரியுதே. நீங்க சின்ன வயசுல ஏதாவது விதை போட்டு மரமா வளர்த்துக்கிறீங்களா? வளர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. இப்போ ஒரு விதை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது முளைக்கணும்னா அதுக்கு தேவையான மண், உரம், தண்ணி எல்லாம் போடணுங்க. அப்பதாங்க அது முளைக்கும். இப்படி பார்த்து பார்த்து வளர்க்கும் போதேங்க ஒரு சில விதை தாங்க மரமா முளைக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சிமெண்ட் போட்ட வீட்டுல எப்படிங்க மரத்தோட வேறு ஏறுது? இதுக்கு நீங்க என்ன வேணா சொல்லிக்குங்க, விஞ்ஞானம் அது இதுன்னு சொல்லுங்க, புரிஞ்சதெல்லாம் ஒண்ணு தாங்க. நம்ம பூமிக்குதே, பூமி ஒவ்வொரு நிமிஷமா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்குதுங்க. அது தெளிவா சொல்லுதுங்க. என்ன தெரியுங்களா? என்ன எனக்கு காப்பாத்திக்க தெரியும், முடிஞ்சா எங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கோங்க. Sounds like Gaia hypothesis. அப்படின்னா? It's not a hypothesis anymore. It's a scientific theory. நம்மளுக்கு ஒண்ணும் புரியுது இல்லைங்க.
புரியுற மாதிரி சொல்றேன். ல நம்ம தான் இந்த சென்ஸ் நம்ம சயின்ஸோட வளர்ச்சினாலையும் இண்டஸ்ட்ரீஸ்னாலையும் தான் இந்த பூமியோட வெப்பத்தை நம்ம அதிகரிக்கிறோன்ற ஐடியாவே பாப்புலர் ஆச்சு. அப்போ பல சயின்டிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாருமே இதை எப்படி சரி செய்யுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் இந்த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் லவ்லாக்ன்றவர் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணாரு. இந்த தியரி படி நம்ம மொத்த பூமியும் ஒரு உயிருள்ள ஆர்கானிசம். நம்ம உடம்புல எப்படி பல கோடி கிருமிகளான பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ்லாம் வாழுதோ அதே மாதிரி தான் இந்த பூமியில நம்ம வாழறோம். இந்த பூமி நம்ம வாழறதுக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம உடம்புல இருக்கிற ஒரு கிருமியோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிற? பாடி ஆட்டோமேட்டிக்கா அது சரி பண்ற வேலையில இறங்கிடும். லைக் காய்ச்சல் வருங்க. ஃபீவர்னா என்ன? உடம்பு சூடாகும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப இந்த பூமி சூடாகிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இது எல்லாம் இந்த பூமிக்கு பிடிச்சிருக்கிற காய்ச்சல். இது ஒரு சைன். நம்ம பாடி எப்படி காய்ச்சல் மூலியமா எக்ஸ்ட்ரா கிருமிகளை அழிக்குதோ அதே மாதிரி தான் இப்ப இந்த பூமி நம்மள அழிக்கிற மெக்கானிசம்ல இறங்கிருக்கு. இது முதல் தடவைலாம் கிடையாது. இதே மாதிரி பல தடவை நமக்கு முன்னாடி வாழ்ந்த பல உயிரினங்களுக்கு இதை செஞ்சிருக்கு. This is the 6th extinction. இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கதையை படிச்சிங்களேங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? உங்களுக்கு புரியாதுங்க நான் சொன்னா. பூமிகா யாரு? ஆட்டிசம்னால பூமிகா வேற யாரும் இல்லைங்க, பூமிங்க. அந்த கதைய இன்னொரு தடவை நல்லா கவனிங்க, அப்பதாங்க உங்களுக்கு புரியும். அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது, அன்பு காட்டவும் அரவணைக்கும் தாங்க தெரியும். அவ மேல எந்த செயற்கையான விஷயத்துக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அவளுக்குன்னு ஒரு மறக்குதுங்க, அதை மாத்தினா அவளுக்கு பிடிக்காது. இந்த பூமியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறதுலாம் கிடையாதுங்க. பேப்பருக்கு வெளியே பெயிண்ட் பண்ணாதான் உனக்கு எவ்வளவு தடவைமா சொல்றது? அவளுக்கு கட்டுப்பாடே கிடையாதுங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்க வக்கரத்துக்கு இழுக்க நினைச்சா எப்படிங்க? நம்ம ஸ்கூல்ல ஒண்ணு சேர்த்திட்டாங்க. பூமிக்கா இதெல்லாம் தேவையில்லை. நீங்களா பைத்தியங்க. இவ்வளோ லைஃப் ஃபார்ம்ஸை சஸ்டெயின் பண்ற அதோட இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி நம்ம யாருக்கும் இல்லை. இந்த இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா செய்வீங்க, அவ திரும்ப உங்களை எதுவும் பண்ண மாட்டா, அப்படிதானங்க? அவ கொஞ்சம் செலுத்தாலும் ஒருத்தரும் தாங்க மாட்டீங்க. அதுக்குள்ள என்ன ஆட்டம். சாம், அதித்தி, அதித்தி,
காயத்ரி காயத்ரி எங்க இருக்க? ஏன்க்கா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? காயத்ரி காயத்ரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தர்மன் நீ என்ன பார்த்துட்டு இருக்க? வா. ப்ளீடிங் அரெஸ்ட் ஆக மாட்டேங்குது. அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலன்னு எனக்கு பொழைக்கிறதே கஷ்டம். என்னாச்சு? என்னாச்சு? அக்கா முதல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ஸ்டார்ட் ஆகாதே. அக்கா நான் சொல்றத கேளுங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகுங்க. போங்க. நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க போங்க. சத்தம் பண்ணாம பொறுமையா போங்க. சொல்றத கேளுங்க. போங்க. நீங்க ஓடுங்க. பொறுமையா போங்க.
கௌதம் வா வா சீக்கிரமா வா வண்டில ஏறு. என்னாச்சுன்னு தெரியல. காயத்ரிக்கு செம்மையா அடிபட்டிருக்கு. அதித்திய காணோம். சித்துக்கு என்னாச்சு? ஷிட். கர்மா என்னாச்சு? முதல்ல அதித்தியும் காயத்ரி எங்க இருக்குன்னு பாரு. காயத்ரி இங்க இருக்க பாரு. சித்து 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 கதவு தர. சித்து கதவு தர. சித்து சித்து Thank you. சித்து அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் நாங்கள் யார்கிட்டயும் சொல்லிக்கவே இல்லை. சிதுவும் தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, இப்போ அவன் ரெகுலர் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அதித்தி மட்டும் இன்னும் அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரவே இல்லை. தர்மன் திரும்பி அவர் ஊருக்கே போயிட்டாரு. இப்போ கௌதம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நான் கிளம்புறேன். ஏய் வரடாத, அம்மா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணு. இல்லை காயத்ரி, இப்போ கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ளே ஊருக்கு போய் சேர முடியும். எத்தனை மணிக்கு உன் ஃப்ளைட்? 3. சரி, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. சரியா? மிஸ் யூ. யா. பூமிகாக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? மொத்தம் 350 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. மொத்தம்
அதெல்லாம் காடா எல்லாம் கிடக்கு புது மேனேஜ்மெண்ட்டோட அக்ரெசிவான டெவலப்மெண்ட் பிளான்ஸ் பூமிகாவை கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் பண்ணிருக்கு. இனிஷியலா இதை யாருமே நோட்டீஸ் பண்ணல. கணேசனையும் ஏதோ சொல்லி மிரட்டி அந்த இன்சிடென்ட்டையே அந்த மேனேஜ்மெண்ட் மூடி மறைச்சிருக்காங்க. முடிவான புதிக்காம தேங்க்யூ சொல்லுங்க. பொண்ணை வந்து மரத்தை வெட்டுறதுக்கு விட மாட்டீங்கன்னா சொல்லுங்க தம்பி. நம்ம லைப்ரரி சார் பொண்ணாப்பாது என் பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது தம்பி. சரி தள்ளி விட்டு வேலையை பாருப்பா. தம்பி கரஸ்பாண்டன்ஸ் கிட்ட பேசுறேன் தம்பி. பூமிகா வேணாமா பாப்பா வேணாமா பூமிகா பாப்பா 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 லாஸ்ட் ஃபியூ டேஸாக நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல கண்டினியூஸாக பல பேர் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. மவுண்ட் ரோசியா ஸ்கூல் மிஸ்ட்ரிங்கிறது என்னன்னு உனக்கு இப்போவா அது புரிஞ்சுதா? இப்போ அந்த கொலைகளை பண்ணது யாருன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூமிகா எதுக்காக எல்லாரையும் கொன்னான்னு உனக்கு இப்போ கூட புரியலையா? அங்க இறந்து போனவங்க யாருமே ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சர்ஸோ கிடையாது. எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வால்வ் ஆனவங்க. அவள் உயிரோட இருக்கும்போதே அவளை சுற்றி எந்த சேஞ்சஸும் அவன் விரும்பல. அதே மாதிரி தான். கரெக்ட். இப்போ அந்த மொத்த என்வாயன்மெண்ட்டும் ஒரு ஸ்பேஸாக மாறிடுச்சு. ஒரு மரத்தை காப்பாற்றுறதுக்காகவே உயிரை விட்ட பூமிகா லாஸ்ட் 8 இயர்ஸா எல்லா மனுஷங்களையும் விரட்டி ஒரு ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸையே ரிஸ்டோர் பண்ணியிருக்கா. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு கெடுக்கிறதுக்குன்னு உள்ள நுழைஞ்ச நம்ம தான் உண்மையான ஈவல். 10 இயர்ஸா அபேண்டா இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியில நிறைய தேவையில்லாத செடி கொடி மரம் இதெல்லாம் வளர்ந்துருக்கு. அங்க எந்த டிஸ்பென்ஸ் நடக்கும் அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அங்க இருந்து நம்ம கிளம்புனது தான் சரி. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர்ட்டி ஒரு 8-10 வருஷமா அபேண்டா இருக்கு. விஷயம் தெரிஞ்சு ஒருத்தம் கூட கிட்ட போக மாட்டான். நம்ம அமைச்சர் எதுக்கு தேவையில்லாம அதுல போய் இன்வெஸ்ட் செஞ்சிருக்கான்னு தான் புரியல. ஆனா கைய வச்சா செம்ம காசு மச்சு. ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு? நீ எவ்வளவு எக்ஸைட் ஆகிற? நம்ம தான் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுற ஆளாச்சு. நம்மளும் எப்பதான் மச்சி கொஞ்சம் காசு பாக்குறது? ஓகேடா, நீ ப்ராப்பர்ட்டி பாரு, அப்புறம் பேசு. பயந்தா இங்க பொழைக்க முடியாது கௌதம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் சொல்றேன், நீ அந்த ப்ராஜெக்ட் எடு. ஐயா, இதோட டீடைல்ஸ் உங்களுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நான் மெயில் பண்ணியிருந்தேங்க. அடேங்க அப்பா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா வேற லெவல்யா. ஐயா, இவங்கள தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்றதுக்கு கூட்டிட்டு வரோங்க. பார்க்க சின்ன வயசா தெரியுது,
அம்புட்டு இந்த பொண்ணா பண்ணுச்சு. காயத்ரி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ சத்தியமா வரமாட்டான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ப்ராஜெக்ட்ல அவளை சேர்க்கிறப்பா. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். முடிச்சிட்டேன். செக்கு வந்துச்சு போல. போன வாரமே டீல் முடிஞ்சிருச்சு. இதுக்கும் கிருஷ்ணாக்கும் என்ன சம்மந்தம்? இந்த கான்ட்ராக்ட்ல அவன் ஏதாவது இன்னும் வேணும்? கௌதம் தம்பி, முடிவை நீங்க தான் சொல்லணும். வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லு. எதுவாக இருந்தாலும் இந்த வேலையை ஆரம்பிச்சிடலையா? அதுக்கெல்லாம் பயந்துருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அப்போ அந்த பிரச்சனை உங்க பையனை அவ குணப்படுத்தியிருக்கா. அவ பேயோ பிசாச்சோ இல்லை, தெய்வம். நம்ம பெரியவங்க ചുമ്മാ പറയുന്നതല്ല. ഈ പൂജ സമ്പ്രദായം എല്ലാം ശക്തികളെ വശ്യം ചെയ്യുന്നതിന് വേണ്ടിയാണ്. ഈ ശാസ്ത്രം അറിയാത്തതാണ് എല്ലാ പ്രശ്നങ്ങൾക്കും കാരണം. ഒരു നല്ല ഭൂമി പൂജ ചെയ്തിട്ട് വേല തുടങ്ങലാം സാർ. പിന്നെ എല്ലാം നല്ലതുപോലെ സക്സസ് ആയിട്ട് വരും. அடுத்த தரம் வர்றச்ச கண்டிப்பா சாப்பிடுற மாதிரி வரங்க. சாப்பிடறதுலயே புரியா இருக்காதீங்க தம்பி. அடுத்த தரம் வர்றச்ச கையெழுத்து போடுற மாதிரி வாங்கன்னு சொல்ல வந்தேன். தம்பியும் ஒரு ஷேர் ஹோல்டர். பெர்சன்டேஜ் என்னன்னு அடுத்த தரம் வர்றச்ச சொல்லுவேன். சரியா? நல்லபடியா போயிட்டாங்க. தாத்தா எப்பவும் சொல்லுவாருங்க, இந்த மண்ணு, காத்து, தண்ணி இதெல்லாம் யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு. ஆனா இது ஆளணும்னு நினைக்கிறானுங்க பாருங்க, இந்த பைத்தியக்காரன் தானுங்க மனுஷன். பல முறை பல விதமா உங்ககிட்ட சொல்லிட்டு தாங்க இருக்கா. ஆனா எத்தனை முறைப்பட்டாலும் திருந்தவே மாட்டீங்கல்லங்க. இதுக்கு மேலேயும் நம்ம பூமியில வாழணும்னு ஆசை இருந்தா உங்க திமிர அடக்கி வாய மூடி அவ சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிங்க. என்னைக்கு பாலை மட்டுமே குடிக்க வேண்டிய குழந்தை பெத்தவன் மாற திங்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தாய் பேயா மாறும்.